ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் லைவ் வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் மோகனும் வந்து பிக் பாஸ் பற்றி கொஞ்சம் எங்கள் மனசில் பட்டது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வாட்டி தோணும். நான் பார்க்குறதில்ல, உண்மையிலே சொல்லணுன்னா நான் வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதுவுமே நான் பார்க்குறதில்ல 2-3 வாரமாக. அதனால ஒரு 2 வாரமாக நினைக்கிறேன் பார்க்குறதில்ல. அதனால அதை பற்றி பேசலை. பட் ஹாய் தீப்தி, இன்னைக்கு நாங்கள் பேசியிருந்தோம் மோகனோட பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசியிருந்தோம். நாளைக்கு அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் லைவ் ஆகும். ஆனால் இப்போ நான் வந்து இன்னைக்கு பார்த்தேன், எபிசோட் பார்த்தேன். சரி பேசியிருக்கோமே, சும்மா அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சீரியஸாக எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சத்தியமாக யாரெல்லாம் அதை பார்த்தீங்க எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளோ மோசமாக வைலண்ட்டாக நான் பார்த்ததே கிடையாது. ஒரு டிவியில் ஒரு ஒரு ஓரளவுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்மம், அந்த ஜென்மம் வந்து இதை விட கேவலமாக நடந்துக்கவே முடியாது. இந்த இந்த பொண்ணெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை தயவு செய்து மிஸ்டர் விஜய் சேதுபதி, இப்போவாது உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா, நீங்கள் தப்பு தான் இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, நாளைக்கு அந்த நாயை அடித்து அந்த நாயும் அந்த நாய் கூட இருக்கிற இன்னொரு நாயையும் விரட்டி விடுங்க. இவ்வளோ கேவலமா நடந்துக்க முடியுமா? ஒருத்தவங்களை பிடிச்சி எட்டி உதச்சி தள்ளுறாங்க. அதாவது அந்த டாஸ்க்ல அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. எவ்வளவு நேரம் அந்த காருக்குள்ள இருக்கிறதுங்கிறது தான் அந்த டாஸ்கே. இதே மாதிரி ஒரு டாஸ்க் வந்து ஸ்னேகன் சார் பண்ணாரு அவரோட சீசன்ல. எவ்வளோ அழகா கண்ணியமா அத்தனை 8 மணி நேரமோ என்னமோ நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அவ்வளோ நேரம் அந்த காருக்குள்ள அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கால்லையோ என்னமோ அப்படியே காலை வச்சிடாம நின்றுட்டு இருப்பாங்க. அவ்வளோலாம் கண்ணியமா இருந்தாங்க. என்னதான் இது வந்து சீப் பாஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பேசிக் எத்திக்ஸ் கூட இல்லாம எவ்வளோ அசிங்கமா நடந்துக்க முடியுமோ, எவ்வளோ அசிங்கமா ஒரு பொண்ணை பேச முடியுமோ, அப்படியெல்லாம் இன்னைக்கு அந்த கமருதீன் பேசினா. கமருதீனோட அக்கா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை டேக் பண்ணுவேன். ப்ளீஸ் இதை பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து எபிசோட் பார்க்காம இருக்க மாட்டீங்க. உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா நான் வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் நீங்கள் வந்ததை மட்டும் எனக்கு அந்த இதில் ரீல்ஸில் வழக்கம் போல் ப்ரோமோவில் பார்த்தேன். பட் ரொம்ப தப்புமா இதெல்லாம். ஒரு ஆண் பிள்ளையை வளர்த்து இந்த சமூகத்தில் அனுப்பும்போது ரொம்ப ஜாகிரதையாக இது பண்ணணும். இவ்வளோ கேவலமான ஒரு ஜந்துவை வளர்த்து விட்டுருக்கீங்க. என்னெல்லாம் பேசுகிறான் அவன், என்னெல்லாம் பேசுகிறான் அவன். முதல்ல அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணதுனால தான் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் ஒரு அடிப்படையான நாகரீகம் இந்த நாய்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. இதுங்களெல்லாம் எப்படிங்க எவ்வளோ அசிங்கமா இப்படி பேச முடியும், இப்படி நடந்துக்க முடியும்? எப்படிங்க ஒரு பொண்ணை பிடிச்சி அவன் தள்ள முடியும்? அந்த அந்த உயிருக்கு எதனா ஒரு ஆபத்து ஆயிருந்தா, ஒரு அதிர்ச்சியில அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த பேனிக் அட்டாக் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள அப்படி பிடிச்சி தள்ளி விடுறாங்களே, எப்படி அவங்க தள்ள முடியும்? எப்படி இந்த மாதிரி அசிங்கமா பிஹேவ் பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள் இல்லையா? இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக சீர்கேடு. நாளுக்கு நாள் இந்த சமூகத்துல வன்முறை அதிகமாயிட்டே இருக்குங்க. இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஒரு ட்ரெயின்ல 4 பசங்க ஒருத்தரை வந்து துண்டு துண்டா அறுத்து கஷ்டப்படுத்தி அவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. தெய்வாதீனமா அந்த உயிர் பொழிச்சிடுச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வல்காரிட்டி எங்கிருந்து வரும்? நம்ம பார்க்குற திரைப்படங்கள்ல இருந்து கத்துக்கிட்டதா சொல்றாங்க. நிஜத்துல ஒரு ரியாலிட்டி ஷோல இப்படி நடந்ததுன்னா என்னங்க அர்த்தம்? அதுவும் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை இப்படி நடத்த முடியுமா? அந்த கதவை திறந்து அப்படியே காலால எட்டி உதச்சி தள்ளி தள்ளி அத்தனை பேர் தடுக்கிறாங்க. மனசாட்சின்றது இல்லையா? அவளெல்லாம் செவ்வுள்ள கொடுத்து செவ்வுள்ள செருப்பால செவ்வுள்ள அடிக்கணும். நாய் நாய் இவெல்லாம் ஒரு நாய். பாடி வெளியில வந்து பாருடி இந்த வீடியோ எல்லாம், சாவடி நாய். அப்படி வருது எனக்கு கோவம். இந்த மாதிரி எல்லாம் என் லைஃப்ல நான் வந்து மறந்து கூட என்னோட கேரக்டர்ல நடிக்கும் போது கூட நான் வந்து நான் நாசமா இந்த மாதிரி வார்த்தைகள் நான் அவ்வளோ யோசிப்பேன். ஒரு வாட்டி திட்டினா கூட போய் சாமி கிட்ட போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன். ஆனா இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு நாய், சி, இதெல்லாம் டீச்சர், உன் அம்மா டீச்சர். அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு உன் அம்மா 2 அறை கொடுத்துருந்தாங்கன்னா நீ எல்லாம் திருந்திருப்ப. நாய்
நாய் சி உண்மையிலே எங்கள் தெருவில் எங்கள் வீட்டு வாசலில் 4 நாய் இருக்குடி. நாங்கள் போடுற 4 பிஸ்கெட்டுக்காக அது அவ்வளோ அன்பாக வந்து நிற்கும். ஒரு நாள் கூட வந்து அது ரோட்டில் போகிறவங்கள பார்த்து அசிங்கமாக குறைச்சதோ யார் மேலேயும் தாவுனதோ இல்லை. அந்த நாய் கூட அது கரெக்டு தான். நம்ம நாய்களெல்லாம் அந்த நாயோட கம்பேர் பண்ணக்கூடாது, நாயும் கூட சொல்லக்கூடாது. எப்படி ஒரு பொம்பளை பொண்ணை தள்ளி விட்டுட்டு மெடிக்கல் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, அவங்க அப்படியே செவத்தோட வச்சு அடிச்சு மெடிக்கல் இருக்கு போடின்னு சொல்லணும். முறு பிடிச்ச நாய் பண்றதெல்லாம் அசிங்கம். ஆக்சுவலா அவங்க உள்ள இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ட்க்கும் அவங்க வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்றது கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷில்பா ஷெட்டி கலந்துக்கிட்ட ஒரு பிக் பாஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அங்கே வந்து அவங்கள வந்து அந்த என்ன சொல்றது, அந்த நிறத்தை வச்சு அவங்கள அவ்வளோ பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு ஒரு காலத்துல. அந்த மாதிரி பண்றதெல்லாம் கூட வேற விஷயம்னா, இப்படி அத்தனை பேரையும் ஒரு 2 பேரால வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியும்னா, நீங்கெல்லாம் மனுஷங்களா? நீங்கெல்லாம் சோறு தான் தின்றீங்களா? என்ன ஜென்மங்கடா நீங்கெல்லாம்? காசுக்காகவோ இந்த ஒரு இதுல கிடைக்கிற ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் என்னடா தின்றீங்க 2 பேரும்? என்னடா வாழ்றீங்க? உங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? மானங்கெட்ட நாயங்களா நீங்க? வாழ்றதுக்கு பேர் ஒரு வாழ்க்கை. அசிங்கம் பிடிச்ச நாயங்களா உங்களெல்லாம் வீட்டில் வச்சு எப்படிதான் சோறு போடுறாங்கன்னு தெரியல. உங்களை விட வந்து இந்த தப்பு பண்ற நாயங்க எவ்வளோ மேலு போல இருக்கு. மானங்கிட்ட நாயங்களா. இத்தனை 65 கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு பொம்பளை 2 குழந்தைங்களுக்கு அம்மா, யாரா வேணா இருக்கட்டும், அவங்க குழந்தை பெத்துக்காதவங்களா கூட இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், பிசிக்கலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட இருக்கட்டும், அப்படி பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு நீங்க யாரா? காலு ஒரு விரல் உடஞ்சா கூட யாரா கொடுக்கறது? அது இதுதான் அந்த கேம் ஷோல நீங்க பண்றீங்களா? பேன் பண்ணணும் இந்த கேம் ஷோவை. இந்த கேம் ஷோவையே பேன் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து. அப்போ கல்லை விட்டு அரிஞ்சு மொத்த பெரிய வெளியே வாங்கினாலும் இழுத்துட்டு வரணும். துப்பிட போறேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது பார்த்ததுல இருந்து. அந்த பார்வதி மூஞ்ச பார்த்தாலே இப்படி செவில்ல குடுக்கணும் போல வருது. என்ன திமிரு! நீ எல்லாம் எப்படி ஒரு வீட்டுல போய் வாழ்வ? நாய 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 நாயே, நீ எல்லாம் எப்படி போய் வாழ்வ ஒரு வீட்டுல? உன்னெல்லாம் யாரடி நம்பி விடுவா? அந்த அவன் ஒரு எச்சக்கால நாயி, மூஞ்சி முகரக்கட்டையும் பரதேசி பண்ணாட நாயி. உன்னெல்லாம் யாரா இனிமே சீரியல்ல வாய்ப்பு கொடுப்பா? உனக்கெல்லாம் எச்சக்கல நாய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாய்களுக்கு தான் உட்கார்ந்து இருக்காங்க காத்துக்கிட்டு. இந்த நாய்ங்கெல்லாம் வெளியில வந்தா இன்னும் இதுகளை போய் ரிப்பன் கட் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க பாருங்க. அப்பா, அது இன்னொரு கேவலத்தோட உச்சக்கட்டம். அது இன்னும் இந்த நாய்களை கூட்டிட்டு போய் ரிப்பன் கட் பண்றதுக்கும் ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கும் அப்படியெல்லாம் செஞ்சு பாருங்க. அன்னைக்கு இருக்கு கிழிக்கிறேன் போட்டு நல்லா. மானங்கெட்ட நாய்ங்களா, சி! என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? மனுஷன்டா அந்த சபரி, வினோத், அவங்க எல்லாம் மனுஷங்க. திவ்யா அவங்க நார்மலா அவங்க கத்துறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வந்தது பாருங்க ஒரு வெறி. அவங்க நிஜமா சொல்றேன், அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எனக்கு நான் எப்படி கத்துவணும் அப்படிதான் கத்துனாங்க. நிச்சயமா மனுஷங்களா இருக்கிற யாரா இருந்தாலும் கோபம் வரும். அவங்க எப்பேற்பட்ட கெட்டவங்களா இருக்கட்டும். இதே இந்த நாயை வேற ஒருத்தர் தள்ளி இருந்தாலும் எனக்கு இந்த கோபம் வரும். அது என்னங்க ஒரு ஹியூமனிட்டி இல்லாம நடந்துக்கிறது, ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இல்லாம நடந்துக்கிறது. 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க கிட்ட அடைக்கலமா கிடந்த நாய் தானே நீ. அவன் உன்னை காரி துப்பி அடிச்சு பிடிச்சி. மானங்கெட்ட நாயை, இவளையெல்லாம் எந்த வீட்லயும் சேர்த்துடாதீங்க, குடும்பம் அழிஞ்சு போயிடும். மானங்கெட்ட நாய். இதை பத்தி இன்னும் பேசக்கூட எனக்கு வாய் கூசுது. மிஸ்டர் விஜய் சேதுபதி சார், ரெட் கார்டு கொடுத்து 2 நாய்களையும் வெளியே துரத்தி விடுங்க, தலையில அடிச்சு. மானங்கெட்ட நாய்ங்க. அந்த நாய்களை இன்னும் உள்ள வச்சு இதுங்களுக்கு கேம்ஸ் ஒரு கேடு. கேம்ஸ் எல்லாம் வந்து தகுதி இருக்கிறவங்க தான் ஆடணும். இந்த நாய்களை உட்கார வச்சுக்கிட்டு செருப்பால் அடிச்சு வெளியில அனுப்புறீங்க நீங்க நாளைக்கு. அந்த 2 நாய்களையும் தடவி விட்டுக்கிட்டு அதுங்க எல்லாம் வந்து ஒன்றும் இல்லைங்க. ஒரு நீங்க வெளியே மட்டும் விட்டு பாருங்க, உங்களையே என்ன கிழிக்குதுன்னு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சும்மா இப்ப வந்து சார் 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 ஐயோ சார்ன்னு சொல்றதெல்லாம் இதுக்குதான், மரியாதைலாம் கிடையாது. அவ ஒரு எச்சக்கலை புறம்போக்கு நாய். அவ காசுக்காகவும் பேருக்காகவும் என்ன வேணா செய்யற நாய். அந்த நாயெல்லாம் அடிச்சு செருப்பால் அடிச்சு துரத்தி விடுங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ என்ன ஆகலையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு ரியாலிட்டி ஷோல இத்தனை மனுஷங்க இத்தனை மக்கள் பாக்குற இடத்துல உட்காந்துக்கிட்டு
அவ்வளோ தைரியமா அவ தள்ளி விடுறானா. சொல்லுவாங்க தெரியுமா, வீட்டுல அடிக்காதவங்க வெளியில என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜஷ்வந்த்னு ஒரு கொலைகாரன் 9 வயசு 7 வயசு குழந்தை ஹாசினிய கொன்னு எரிச்சான் பாத்தீங்களா. அவங்க அம்மா போய் திரும்ப அவனை ஜெயில இருந்து கூட்டு வந்து அவங்க அம்மாவையே கொலை பண்ணான். அவனுக்கும் இந்த பார்வதிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு அவங்க அம்மா 2 அறை கொடுத்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, வந்தியா கேம விளையாடு, மானம் போய்கிட்டு இருக்கடி ஊர்லன்னு சொல்லி 4 அறை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அந்த நாய் இந்த ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ளி இருக்காது. எங்க வீட்டுல நான் என்ன பண்ணாலும் மாலை போட்டு என் கூடயே உட்காந்து புறணி பேசுவாங்க. அப்புறம் நான் எதுக்கு ஊருக்கு பயப்படணும், நான் எவனை வேணா தள்ளுவேன், எவ்வளவு வேணா அடிப்பேன், எவ்வளவு வேணா எவ்வளவு கேவலமா வேணா பேசுவேன்னு சொல்லி இப்படிதான் இறங்குவாங்க. இதெல்லாம் வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. மானம் மரியாதை இதுக்கெல்லாம் எந்த மீனிங் இவங்க அகராதிலேயே அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எடுத்துட்டு தான் இவங்க புக்கே வாங்கியிருப்பாங்க, கைடே வாங்கியிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு அந்த டிக்ஷனரியில இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. மானம் கெட்ட நாய்ங்க. மிஸ்டர் விஜய் சேதுபதி சார், இன்னும் கொஞ்சம் உங்க மேல ஒரு மரியாதையும் ஏதோ ஒரு அன்பும் இருக்கு. தயவு செய்து சொல்றேன், இந்த ஒரு வார்த்தை சரவணன் சார் சொன்னாருங்கிறதுக்காக அவரை அப்படியே எந்த விதமான கேள்வியும் கேட்காம வெளியில அனுப்புனவங்க. பிரதீப் பேசினதுக்காக அவரை விமன் கார்டை யூஸ் பண்ணி அவர் ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புனவங்க. அந்த அளவுக்கு நீங்க சத்தியசீலர்களா அந்த டீம் இருந்தீங்கன்னா இந்த 2 நாய்களையும் இன்னைக்கு நைட்டே நீங்க அனுப்பியிருக்கணும். அட்லீஸ்ட் பிக் பாஸ் அந்த விஜய் சேதுபதி அவராவது இதை செய்யுங்க. இதுக்காக மட்டும்தான் நான் இப்ப இதை பண்றேன். இதை விட கேவலமான ஒரு ஜென்மத்தை நான் என் வாழ்க்கையில பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல்ரெடி அந்த ஜந்துவை பிடிக்காது. இனி என் லைஃப்ல எப்பவுமே அதை நான் பாத்திரக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன்.